இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது திடீர்னு இவனுடைய லவரை யாரோ ஒருத்தன் கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவன் உள்ள வரத அவன் பாத்துறான். உடனே இவன் என்ன பண்ணுவான்னா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். மாஸ்க் போட்டவன் இவளுக்கு உண்மையிலுமே கண்ணு தெரியலன்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறம் இவளை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுவான். உடனே இவனுடைய லவர் சவுண்ட் போடாம பாருங்க, இவனை ஃபர்ஸ்ட் கொண்டுடலாம்னு சொல்லிட்டு வருவான். இவனுடைய லவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவன் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல அமௌண்ட் இருக்கும், அதை திருறதுக்காக அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தன் வந்திருப்பான். அதை இவன் பாத்துறான். உடனே அவன் என்ன பண்ணான்னா, பக்கத்துல இருந்த ஒரு கம்பியை எடுத்து அவனுடைய தலையிலே அடிச்சான். அதனால அவனுக்கு சிவியரா அடிபட்டு அவனால நடக்க முடியாம போயிருது. எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா அவன் இறந்து போகலன்ற விஷயம் தெரிஞ்சவன மறுபடியும் என்ன பண்றானா, இவனை கொல்றதுக்காக இந்த டைம் மாஸ்க் போட்டு வந்திருக்கான். தன்னுடைய லவரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நேரம் பார்த்து குளிக்க போற மாதிரி போறா. இந்த மாஸ்க் போட்டவன இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய லவர்கிட்டயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனையும் பின்னாடியே வரான். வந்தவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாத்ரூம்ல இருந்த பெனாயில் பாட்டில எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் உள்ள வந்து டோரை ஓபன் பண்ணுவான் பாருங்க. உடனே இவனோட கண்ணுல அடிச்சிடறா. அவனும் கண்ணு எரிச்சல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் அங்கிருந்து ஓடிலான்னு பார்த்தா இவளுடைய காலை பிடிச்சிக்கிறேன். எப்படி எட்டி ஓடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. அவனும் பின்னாடியே வந்துருவான். இருந்தாலும் இவனால பார்க்க முடியாதுன்றதுனால இவன் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அவனை அங்கேயே கட்டி போட்டுறாங்க.